Yes, good evening all. And today here we are to see 6th standard term 3 unit 1. யூனிட் 1ல ஆல்ரெடி நம்ம ஒரு ப்ரோஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஐ திங்க் என்னோட ஆடியோ வந்து உங்களுக்கு கிளியரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் என்னோட ஆடியோ கிளியரா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஒன்ஸ். பண்ணலாமா? ஃபைன். Yes, sir. எஸ், ஓகே ஓகே, குட் குட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியன் சீசன்ஸ் அப்படிங்கிற போயம் நம்ம வந்து பார்க்க போறோம். ரிட்டன் பை நிஷா தைரின் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டர். அண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. குட். அண்ட் இந்தியன் சீசன்ஸ், இதுக்கு முன்னாடி படிச்ச லெசனுமே இட் இஸ் ரிலேட்டட் டு வாட்டர் அப்படின்னு பார்த்தோம். அண்ட் இதுல வந்து இந்தியன் சீசன்ஸ். சம்மர் கம்ஸ் இன் அ பிளேஸ் ஆஃப் ஹீட் with sunny smiles and dusty feet. Then seasons change to muddy roads, monsoon and mangoes, leaf frogs and toads. Spring is pretty but short and sweet when you can smell the grass from your garden seat. Autumn is English in red, yellow and brown. Autumn is Indian whenever leaves fall down. ஸோ இந்த போயம்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஃப்ரெண்டான, அதாவது இந்தியாவில் எஸ்பெஷலி இந்தியாவில் சீசன்ஸை வந்து எப்படி எப்படி வேற வேற மாறி மாறி சீசன்ஸ் வருது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து அவங்க எந்த சீசன்ல ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா சம்மர் சீசன்ல ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப சம்மர் சீசனுடைய ஸ்பெஷல் என்ன? சம்மர் எப்படின்னா எப்படி இருக்கும்? நல்ல வெயிலா இருக்கும். அப்புறம் வேற சம்மர்ல என்னென்ன பண்ணுவோம் நம்ம? சம்மர் வெக்கேஷன் வந்துரும். எஸ், வெக்கேஷன் வந்துரும். திருவிழாலாம் நடக்கும். நல்லா குளிருக்கு இதமா தேங்காய் இளநீர் குடிப்போம். ஆமா ஆமா, வெயிலுக்கு எதமா நம்ம என்ன பண்ணுவோம்? இளநீர் எல்லாம் நிறைய குடிப்போம், ஜூஸ் குடிப்போம், ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவோம், அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுவோம். பட் இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த சம்மர் சீசன் எவ்வளவு சூடா இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அருமையா இங்க கொடுத்துருக்காங்க. சம்மர் கம்ஸ், ஓகே, சம்மர் வந்துடுச்சு. இன் அ பிளேஸ் ஆஃப் ஹீட், கூடவே என்னவும் கொண்டு வந்துருச்சு சம்மர் கூட, அந்த பயங்கரமான அதிபயங்கரமான நல்ல சூடு வெப்பம் கூடவே கொண்டு வந்திருக்கு. வித் சன்னி ஸ்மைல்ஸ், எங்க காலையில எந்திரிச்ச உடனே இப்போ நம்மளால என்ன பண்ண முடியல, வெளியில கூட வர முடியல. அந்த அளவுக்கு வந்து வெயிலினுடைய தாக்கம் வந்து எப்படி இருக்கு, அதிகமாக இருக்கு. அண்ட் எங்க பார்த்தாலும் வண்டி எல்லாம் ஓடும்போது ரோடு ஃபுல்லா என்ன இருக்கும், டஸ்டா இருக்கும். அதான் டஸ்டி ஃபீட், கால் வைக்கிற இடம் எல்லாமே எப்படி இருக்கும், ஒரே பொடி படலமா தூசியா, ஓகே அப்படின்னு சொல்லலாம். அல்லது நம்ம வண்டியெல்லாம் நிறைய ஓடும்போது என்ன ஆகும், நிறைய டஸ்ட் பறக்கும் இல்லையா? அப்போ அதை கூட நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணலாம். அதே மாதிரி ஃபீட், டஸ்டி ஃபீட் அப்படின்னா நம்ம வந்து போகிற இடமெல்லாம் ரொம்ப வெப்பமாக இருக்கிறத நம்ம உணர முடியும். அதுக்கப்புறமா என்ன சொல்றாங்க, தென் சீசன்ஸ் சேஞ்ச், ஓகே, பொறுமையா அப்படியே சீசன் என்ன ஆகுது, மாறும், சேஞ்ச் ஆகும். அந்த ரோடெல்லாம் என்னவா இருக்கும், மட்டியா இருக்கும். அப்ப ரோடெல்லாம் எப்போ மட்டியா இருக்கும், ரொம்ப சேரும் சகதியுமாக இருக்கும். எப்போ? மழை காலத்துல வரும். ஆமா, மழை காலத்துல ரோடெல்லாம் எப்படி இருக்கும், சேரும் சகதியுமா இருக்கும். அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. மழை காலத்துல சேரும் சகதியுமாக இருக்கும். அப்போ டு மடி ரோட்ஸ், மான்சூன்ஸ், மான்சூன் கொடுத்துருக்காங்க. மான்சூன்னா மழைக்காலம் இல்லையா, மழைக்காலம் அப்படின்னு சொல்லலாம். மான்சூன் அண்ட் மேங்கோஸ், அப்ப மழை காலத்துலதான் அந்த மேங்கோஸ் எல்லாம் நம்ம வந்து பாக்குறோம். மேங்கோஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம், பறிச்சு அதை பழுக்க வச்சு சாப்பிட்றது, இல்லைன்னா கட் பண்ணி சாப்பிட்றது, பச்சையா சாப்பிட்றது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம வேற யாரும் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னா லீப் ஃப்ராக்ஸ், அந்த தவளைகளுடைய சத்தம், டாட், இது ரெண்டுமே ஒரே வகைதான். அப்ப தவளைகளுடைய சத்தம், அதே மாதிரி இது எல்லாமே கேட்டுக்கிட்டே இருக்கும். காத்தடிக்கும், பயங்கரமான காற்று, அதெல்லாமே இருந்துகிட்டே இருக்கும். மறுபடியும் என்ன ஆகுது, அடுத்த சீசன் வருது. அடுத்த சீசன் வந்து ஸ்ப்ரிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதுல கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து கொஸ்டின் எப்படி வரும், அதாவது இது சம்மர் சீசன்ல என்னென்ன வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, வின்டர் சீசன்ல அல்லது மான்சூன் சீசன்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க,
லீஃப் ஃப்ராக்ஸ் வரும், டாட்ஸ் வரும், மேங்கோஸ் இருக்கும். மேபி இந்த மேங்கோஸ் மட்டும் கொடுத்துட்டு லீஃப் ஃப்ராக் மட்டும் கொடுத்துட்டு இது என்ன சீசன், விச் சீசன் இட் டஸ் இட் ரெஃபர் டு அப்படின்னு கேட்டா இது மான்சூன் சீசன் ஆர் வின்டர் சீசன் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்தா போதும். நெக்ஸ்ட் வந்து ஸ்ப்ரிங் சீசன். அப்ப ஸ்ப்ரிங் சீசன் எப்படி இருக்கும்? வசந்த காலம். ஆமா, வசந்த காலம். நம்ம நேத்துக்கு தான் பார்த்தோம். வசந்த காலம் முழுக்க நல்ல புது புது இலை வந்திருக்கும். ஆட்டம் சீசன்ல விழுந்து போன இலையெல்லாம் என்ன இருக்கும், இலை விழுந்திருக்கும், விதை விழுந்திருக்கும், காய் கனி எல்லாமே விழுந்திருக்கும். அதுல இருந்து புதுசா என்ன ஆகும், செடி புது செடி முளைக்கும், இலைகள் முளைக்கும். அழகாக இருக்கக்கூடிய சீசன் தான் என்னது, ஸ்ப்ரிங் சீசன். ஓகே, ஸ்ப்ரிங் இஸ் பிரிட்டி, அழகா இருக்கு, ஷார்ட் அண்ட் ஸ்வீட். அது கொஞ்ச காலம் தான் நிலைக்கும், எல்லா காலமும் கொஞ்ச காலம் தான் நிலைக்கும். ஆனாலும் ஸ்ப்ரிங் சீசன் ரொம்ப குறுகிய டைமே இருக்கும், மறுபடியும் அந்த காலம் மாறும் இல்லையா? அப்ப ஷார்ட், அப்ப ஸ்ப்ரிங் எந்த காலத்தை ஷார்ட்டா ஸ்வீட்டா இருக்குன்னு சொல்றாங்க, கொஸ்டின் கேட்பாங்க. விச் சீசன் இஸ் மென்ஷன்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படிங்கும் பொழுது இந்த இடத்துல என்ன காலம் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கு அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய ஸ்ப்ரிங் சீசன் தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கு. அதே மாதிரி when you can smell the grass from the garden seat, நீங்க கார்டன்ல உட்கார்ந்துருக்கீங்க, அப்படியே அந்த பூக்களை பாக்குறீங்க, செடிகளை பாக்குறீங்க, அழகா ஸ்மெல் பண்ணி பார்க்கும் பொழுது நல்ல ஸ்மெல், அப்படியே பூக்கள்ல இருந்து, கிராஸ்ல இருந்து, செடி கொடி மரத்துல இருந்து நல்ல நறுமணம், நல்ல ஒரு வாடை ஒரு காற்று, நல்ல ஒரு காற்று வந்து நமக்கு அடிக்கும். Autumn is English in red, yellow and brown. ஓகே, autumn is English அப்படின்னா எதனால autumn இங்கிலீஷ்னு சொல்றாங்க? ஆல்ரெடி நான் அந்த ஆட்டம் அப்படிங்கிற வேர்டை நான் சொல்லும் பொழுது அதுக்கான காரணத்தை நான் சொல்லியிருந்தேன். யூ ரிமெம்பர்? ஆட்டம் இஸ் இங்கிலீஷ் அப்படின்னா என்னவா இருக்கும்? நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல, ஐ மீன் ரீசன்ட் கிளாஸ்ல நான் சொல்லியிருந்தேன், ஆட்டம் அதாவது 4 சீசன் படிச்சோம். சரி, ஆட்டம் அப்படிங்கிற சீசனுக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்னு படிச்சோம். என்ன பேர் அது? காற்றடி காலம், இலையுதிர் காலம். ஓகே, இலையுதிர் காலத்துல இந்த ஆட்டமுக்கு இன்னொரு பேர் இருக்கு, இங்கிலீஷ்ல இன்னொரு பேர் இருக்குன்னு பார்த்தோம். அமெரிக்கன் இங்கிலீஷ்னு சொன்னீங்க சார். அந்த வேர்ட் என்ன? லாஸ்ட் லைன்ல கூட இருக்கே. ஃபால். ஃபால். அப்போ ஆட்டம்ங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை, அவ்வளவுதான். ஷார்ட், இட் இஸ் அண்டர்ஸ்டுட். ஆட்டம்ங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை. அப்போ ஆட்டம் யாருக்கு பிலாங்? ஆட்டம் பிலாங்ஸ் டு இங்கிலீஷ். இங்கிலீஷ்ல தான் என்னன்னு சொல்றோம், நம்ம ஆட்டம் சீசன் சொல்றோம். ஓகே, அப்ப இந்தியாவிலயும் நம்ம என்ன சொல்றோம், ஆட்டம் சீசன் தான் சொல்றோம். சரி, அப்போ ஆட்டம் இஸ் இங்கிலீஷ் இன் ரெட். அப்போ ஆட்டம் சீசன்ல எப்படி இருக்கும்? ஆட்டம் சீசன்னா எப்படி இருக்கும்? இலை வந்து ரெட் கலர்ல இருக்கும், எல்லோ கலர்ல இருக்கும், பிரவுன் கலர்ல இருக்கும். ஆமா, ஏன்னா ஆட்டம் சீசன்ல இலையெல்லாம் வாடி போய் கீழே விழுக போற நேரத்துல அப்படியே இலையினுடைய கலர் எல்லாம் மாறும். ரெட் கலர்ல பழுக்கும் போது எல்லோ கலர்ல மாறும், கிட்டத்தட்ட விழுக போகும் பொழுது பிரவுன் கலர்லயும், அப்புறம் ரெட் கலர்லயும் எல்லாம் மாறும். அதுதான் ஆட்டம் சீசன். அப்ப இந்த வேர்டு தான் ரொம்ப, இந்த வேர்டெல்லாம் எந்த சீசனுக்கு ரிலேட்டடா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இந்த வேர்ட் எல்லாமே வந்து ஆட்டம் சீசன். அண்ட் ஆட்டம் இஸ் இந்தியன். ஓகே, அப்போ என்ன சொல்றாங்க, ஆட்டம் இஸ் இந்தியன் whenever leaves fall down. அப்ப நம்ம இந்தியால வந்து எப்போல்லாம் இலைகள் விழுதோ அதெல்லாம் வந்து ஆட்டம் சீசன் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்றாங்க. திஷா இலையுதிர் காலம். அதுதான் இலையுதிர் காலம். நான் சொல்லேன் இலையுதிர் காலம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா புக் பேக்ல இருக்கக்கூடிய கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒரு கிளான்ஸ் நம்ம பார்த்துட்டு வந்துருவோம். அண்ட் இங்க கொஞ்சம் ரிடில் கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் என்ன கேக்குறாங்க, ஐ மேக் த ஃபீட் டஸ்டி. என்ன காலம், என்ன சீசன் அது? ஐ மேக் த ஃபீட் டஸ்டி. சம்மர். ஃபர்ஸ்ட்க்கு வந்து சம்மர். ஃப்ராக்ஸ் இருக்கும், டாட்ஸ் இருக்கும். வில் விசிட் வென் ஐ எம் தேர். நான் இருக்கும் பொழுது இந்த காலத்துல ஃப்ராக் வரும், டாட் வரும்.
சேம் சம்மர் சீசன். இல்ல ரெய்னி சீசன் அல்லது மான்சூன் சீசன் அல்லது வின்டர் சீசன், மழை காலத்துல. சரி, ஓகே. எனி டவுட்? கரெக்ட்டுங்களா? தவளைகளுடைய எது வரும்? ஸ்னேக் வரும் இல்லையா? அப்ப அதெல்லாம் எப்ப நடக்கும்? தவளையினுடைய சத்தம் கேட்டு அதெல்லாம் மழை காலத்துல தான் நடக்கும். பிரிட்டியா இருக்கும், அந்த சீசன் வந்து பிரிட்டியா இருக்கும், ஷார்ட்டா இருக்கும். ஸ்ப்ரிங் சீசன். ஐ மேக் யுவர் கார்டன் ஸ்மெல் அண்ட் ஸ்வீட். எந்த காலத்துல கார்டன் வந்து அழகாக ஸ்மெல், நல்ல ஒரு நறுமணம் வரும், கார்டன்ல இருந்து கார்டன்ல உட்கார்ந்துருப்போம், அந்த இயற்கையை ரசிப்போம், அதுவும் ஸ்ப்ரிங் சீசன் தான். லீவ்ஸ் வில் விதர் பிகாஸ் ஆஃப் மீ. என்னால இலைகள் விழும், இலைகள் கொழியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆட்டம் சீசன். அடுத்தது க்ளோசரி கொடுத்திருக்காங்க. பிளேஸ் அப்படின்னா பிரைட் ஃப்ளேம் ஆர் ஃபயர்னு அர்த்தம். ஓகே, பிரைட் ஃப்ளேம் அதாவது நல்ல வெளிச்சம், பயங்கரமான வெளிச்சம், அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு ஹீட். தீ அப்படின்னு சொல்லலாம், ஃபயர். லீப்னா ஜம்ப், அது நமக்கு தெரியும். டஸ்டின் என்னது? கவர்டு வித், அது ஆல்ரெடி தெரியும். டஸ்ட் கவர்டு வித் டைனி பிட்ஸ் ஆஃப் சாண்ட். டாட்னா ஸ்மால் பிரவுன் அனிமல் சிமிலர் டு ஃப்ராக். அதாவது ஃப்ராக், அந்த ஃப்ராக் இனத்தை சார்ந்த ஒரு என்னது? தவளை. தவளை இனத்தை சார்ந்த இன்னொரு வகை தவளை அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து கொஸ்டின். மேபி நமக்கு இதெல்லாம் தரமாட்டாங்க, டைரக்டா கொஸ்டின் கொடுத்துருவாங்க, கீழே ஆப்ஷன் தருவாங்க. Does the poet welcome the summer? How do you know? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடுத்துருக்காங்க. அப்ப the poet doesn't welcome. ஆன்சர் வந்து போயட்டுக்கு வந்து சம்மர் வர்றது பிடிக்கல. poet doesn't welcome summer because it comes with a flame of fire. ஏன்னா அந்த சம்மர் வரும்போது அது கூடவே என்ன கொண்டு வந்துருது? ஃபயரும் கொண்டு வந்துருது. அதனால சம்மர் வந்து யாருக்கு பிடிக்கல? போயட்டுக்கு பிடிக்கல. Which line tells you that there is no rain in summer? எந்த லைன் வந்து சம்மர் இல்ல அப்படின்னு சொல்லுது அப்படின்னு பார்க்கும்பொழுது, summer smiles, summer comes, sunny smiles and dusty feet. அந்த லைன் sunny smiles and dusty feet எது அதுக்கான ஆன்சர்? இந்த லைன் summer sunny smiles and dusty feet. நெக்ஸ்ட் வந்து how does the poet describe the spring season? நான் ஆல்ரெடி நம்ம படிச்சோம். ஸ்ப்ரிங் சீசனுக்கு உண்டான தனித்துவமான இது ஃபீச்சர் என்ன? சிறப்பு என்ன? எந்த क्वेश्चन கேக்குறீங்க? புக்ல பின்னாடி இருக்குல்ல மேடம், என்ன தலைப்புங்க சார்? இந்தியன் சீசன். அதான் அந்த இந்தியன் சீசன். கொஸ்டின் கேக்குறீங்களே, கொஸ்டின் வந்து அந்த புக்குக்கு பின்னாடி ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு புக் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஆமாங்க சார். லைன்ஸ் அண்ட் ஆன்சர் தி क्वेश्चंस given below. அதானங்க சார். சம்மர் கம்ஸ் இன் எ பிளேஸ். அதான் இது வந்து என்னன்னா, சரி உங்களுக்கு மேபி இது அப்ரிசியேஷன் கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 4 லைன் கொடுப்பாங்க, 4 லைன் கொடுத்து கீழே வந்து கொஸ்டின் இருக்கும், இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் மேல இருக்கும், இல்ல நம்மளே வந்து ஓனா எழுதுற மாதிரி இருக்கும். எதுக்கும் நம்ம பார்த்து வச்சுக்கிறோம். ஓகே. நெக்ஸ்ட், ஹவு டஸ் தி போயட் டிஸ்கிரைப் தி ஸ்ப்ரிங் சீசன்? அது நமக்கு தெரியும், ஷார்ட் அண்ட் ஸ்வீட். எப்படி இருக்கும்? ஸ்ப்ரிங் சீசன் வந்து ஷார்ட்டா இருக்கும், பிரெட்டி இந்த இருக்கு பாருங்க, பிரெட்டி, ஷார்ட் அண்ட் ஸ்வீட். நம்ம வந்து என்னன்னா அந்த கீவேர்ட்ஸ் தான் நம்ம படிச்சு வச்சுக்கணும். இந்த போயம்ல இந்த வார்த்தைகள் வருது, இந்த கீவேர்ட்ஸ் வருது, இந்த போயம் எழுதுனது இவங்க. மேபி நமக்கு எப்படி क्वेश्चन வரலாம்? ஸ்ப்ரிங் இஸ் பிரெட்டி பட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட். ஓகே, இந்த 2 லைன் மட்டும் கொடுத்து இந்த போயமை எழுதுறது யாருன்னு கூட क्वेश्चंस வரலாம். ஓகேங்களா? அந்த அளவுக்கு நம்ம எந்த போயம், யார் எழுதுனாங்க, எந்த நாட்டை சார்ந்தவங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம வந்து இருக்கு. அதாவது புக்ல என்ன இருக்கோ அதை வந்து அட்டை டு அட்டை புக்ல என்ன இருக்கோ அதை தெரிஞ்சு வச்சுட்டாலே போதுமானது. நெக்ஸ்ட் வந்து which line tells you that the garden is fresh? எந்த லைன் சொல்லுது கார்டன் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு? எந்த லைன் சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. when you can smell the grass. இந்த லைன் when you can smell the grass.
ஸ்மெல் பண்ணும் பொழுது கார்டன் எப்படி இருக்குன்னு தெரியும், ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு தெரியும். who does you refer to? யூனா இந்த இடத்துல யூனா யாரை ரெஃபர் பண்றாங்க? you refer to the viewer. அதாவது வியூவர்னா யாரு? நம்ம தான் வியூவர். நம்ம தான் என்ன பார்ப்போம்? நம்ம தான் என்ன சீசனை பார்ப்போம்? ஸ்ப்ரிங் சீசனை பார்ப்போம், ஆட்டம் சீசனை பார்ப்போம். இது ஸ்ப்ரிங் வரும் எனக்கு. எஸ் மேடம். ஸ்ப்ரிங் வருங்க சார். இந்த இடத்துல you can smell the grass from your garden seat அப்படின்னு நம்ம கிட்ட யாரு சொல்றாரு? இந்த அவர் பேர் என்ன? போயட் வந்து நம்ம கிட்ட சொல்றாங்க. நீங்க ஸ்ப்ரிங்க உங்களால உணர முடியும். நீங்க கார்டன் சீட்ல இருந்து உட்கார்ந்துட்டு அழகா உட்கார்ந்து இயற்கையை ரசிக்கும் பொழுது நல்ல நறுமணம் வரும். கார்டனுடைய அழகை நீங்க என்னால ரசிக்க முடியும். So you refer to viewer. So மேபி இந்த கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின்ல இருந்து கூட நீங்க உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம், வரலாம். அடுத்தது, how is autumn in India? How is autumn in India? இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, no one can distinguish autumn season அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யாராலையுமே ஆட்டம் சீசன் என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், compare the English autumn with Indian autumn. இங்கிலீஷ் ஆட்டம் எப்படி இருக்கும், இந்தியன் ஆட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கிலீஷ் ஆட்டம் எப்படி இருக்கும்? இங்கிலீஷ் ஆட்டம் வந்து ரெட் கலர் எப்படி இருக்கும்? ரெட் கலர்ல இருக்கும், எல்லோ கலர்ல இருக்கும், பிரவுன் கலர்ல இருக்கும். எது? லீவ்ஸ் இல்லையா? அந்த கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் ஆட்டம் இஸ் ரெட், எல்லோ, பிரவுன். கொஸ்டின்ல வரலாம், மேபி நம்மளுடைய வீக்லி டெஸ்ட்ல கூட நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். how is இங்கிலீஷ் ஆட்டம் இந்த அவ்வளவுதான் கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ் ஆட்டம், how is இங்கிலீஷ் ஆட்டம்? இங்கிலீஷ் ஆட்டம் வந்து இங்கிலீஷ் ஆட்டம் leaves become red, yellow, brown because they fall down. அடுத்தது இந்தியன் ஆட்டம். இந்தியன் ஆட்டம், it is Indian autumn whenever the leaves fall down. எப்பெல்லாம் இலை கொழியுதோ, இப்ப இந்த டைம்ல இலை கொழியுதா, ஏதோ ஆட்டம் சீசன். அடுத்த சீசன்ல இலை கொழியுதா, விழுதா, அதுவும் ஆட்டம் சீசன். அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்றாங்க. யாரு? நம்ம போயிட்டு சொல்றாரு. சரி, இதெல்லாம் வந்து பாத்துக்குங்க. இதுல அலிட்ரேஷனுக்கு கேக்குறாங்க. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அலிட்ரேஷன் இது தெரியும் இல்லையா? ரைமிங் வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ரைமிங் வேர்ட்ஸ் கம்ஸ், ஹீட், ஸ்மைல்ஸ், ஃபீட். எது இதுல ரைமிங் வேர்ட்ஸ்? எது ரைமிங் வேர்ட்ஸ்? எது ஒரே மாதிரி இருக்கும்? ஹீட், ஃபீட். அப்ப ரைமிங் வேர்ட்ஸ் என்னது? ஹீட், ஃபீட். டோட்ஸ், ரோட்ஸ், டோட்ஸ். ஸ்வீட், சீட். அடுத்தது பிரவுன், டவுன். இதான் வந்து என்னது? ரைமிங் வேர்ட். ஓகே, அதை நமக்கு கண்டுபிடிச்சிடலாம். ரைமிங் வேர்டு ஈஸி இல்லையா? அடுத்து என்ன கேட்டிருக்காங்க கீழே? இன் a blaze of heat with sunny smiles. அலிட்ரேஷன் கேட்டிருக்காங்க. அப்ப அலிட்ரேஷன் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். அலிட்ரேஷன்னா என்ன? அலிட்ரேஷன் ரைமிங் வேர்ட்ஸ் சார். அலிட்ரேஷன் வேற, ரைமிங் வேர்ட்ஸ் வேற. ஒரே மாதிரி. அலிட்ரேஷன்னா ஒரே லைன்ல ஒரு பர்టిక్యులர் லெட்டர் என்ன ஆகும்? ரிப்பீட் ஆகும். அப்ப in a blaze of heat with sunny smiles, இந்த sunny smiles என்ன சவுண்ட் வந்து ரிப்பீட் ஆகுது? எஸ் ரிப்பீட் ஆகுது. இதுதான் அலிட்ரேஷன். அப்ப சன்னி ஸ்மைல்ஸ் தான் அலிட்ரேஷன், எஸ் தான் அலிட்ரேஷன். ஓகே, ரைமிங் வேர்ட்ஸ். அப்ப என்ன? சன்னில வந்து எஸ் அலிட்ரேட் ஆகுது, ஒரே மாதிரி வருது. ரைமிங் வேர்ட்ஸ் சொன்னா கடைசி வார்த்தை என்ன ஆகணும்? அந்த கடைசி சவுண்ட் ஹீட், ஃபீட் ஒரே மாதிரி வருது. ஹீட், ஃபீட் கீழே வந்தா ரைமிங். அப்ப சென்டர்ல லைனுக்குள்ளவே ஒரே லெட்டர்ல வரணும். ஒரே லெட்டர்ல வந்தாதான் அலிட்ரேஷன். இதுல ரெண்டாவது சொல்லுங்க. ரெண்டுல சொல்லுங்க பாப்போம். ரெண்டுல மான்சூன் மேங்கோஸ். அவ்வளவுதான். எம் இல்லையா? மான்சூன், மேங்கோஸ். அடுத்து மூணுல ஷார்ட், ஸ்வீட்.